الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதகத்துல் ஃபித்ர் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை தொடராக நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற வாரம் நாங்கள் சதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமான சில ஹதீஸ்களை எடுத்து அதிலிருந்து முக்கியமாக 2 விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். ஒன்று, ஹதீஸ்களிலே குறிப்பிடப்படுகின்ற உணவு தானிய வகைகள் மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் சென்று நாங்கள் நமது கால சூழலை கருத்தில் கொண்டு ஜக்காத்துல் ஃபித்ராக பெறுமதியை பணத்தையும் கொடுக்கலாம் என்ற விஷயத்தை படித்து கொண்டோம். 2வதாக, ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கின்ற நேரத்தை நாங்கள் ஹதீஸிலே விளங்கி கொண்டோம். அது ரமலான் மாதம் இறுதி நாள் ஷவ்வால் பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸை நாங்கள் படித்தோம். இருந்தாலும் சஹாபாக்களின் காலத்தில், அதற்கு பின்னால் வந்த இஸ்லாமிய சட்டக்கலை மேதைகளின் காலத்திலே அதிலே மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்று படித்தோம். சஹாபாக்கள் பெருநாள் தினத்திற்கு 1 நாளைக்கு முன்பதாக அல்லது 2 நாளைக்கு முன்பதாக கொடுத்த செய்திகளை படித்தோம். அவ்வாறே சில இமாம்கள் ரமதான் மாதத்தின் அரைவாசி பகுதியிலிருந்து அதை கொடுக்கலாம் என்ற கருத்து உடையவர்களாக இருந்தார்கள். ஷாஃபி மத்ஹபின் கருத்து ரமதானின் ஆரம்பத்திலிருந்து கூட ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம் என்ற விஷயத்தை நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம். இன்று இந்த பாடத்தின் 3வது பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ முனாதியன் ஃபீ ஃபிஜாஜி மக்கத அலா இன்ன ஸதகத்தல் ஃபித்ரி வாஜிபத்துன் அலா குல்லி முஸ்லிம் ذكرٍ أو أنثى حر أو عبد صغير أو كبير مدان من قمح وسواه أو صاع من طعام رواه الترمذي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை மக்காவின் வீதிகளை நோக்கி அழைப்பு விடுக்குமாறு அனுப்பி வைத்தார்கள். ஒருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள் வீதிகளை நோக்கி, நீங்கள் அழைப்பு விடுங்கள். என்ன அழைப்பு? சதகத்துல் ஃபித்ர் எல்லா முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அவர் ஆணாக அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரியே, அந்த முஸ்லிம் சுதந்திரமான மனிதராக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும், எல்லோரும் 2 முத்து கோதுமை அல்லது அதை தவிர உள்ள தானியங்களை அல்லது ஒரு சா அளவு உணவு தானியத்தை
கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவாகிக்குது. இப்போ இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொது அறிவிப்பு விடுத்திக்கிறாங்க, ஜக்காத்துல் ஃபித்ர் எல்லாரும் கொடுங்கன்னு சொல்லி. அதுவும் ஒரு ஆளை வீதி ஓரமாக சென்று போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, இது எல்லாரின் மீதும் கடமையாக இருக்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இதில் 2 வகையான அளவு வருவது, முத்தானின்னு வருவது. ஒரு முத்துன்னு சொல்றது 2 கையளவு ஒரு முறை போடுறதுக்கு சொல்லுவாங்க. 2 முத்துண்டா 2 முறை 2 கையாளம் போடுறதுக்கு சொல்றது. சா என்று ஒரு அளவு வருவது. சா என்று சொன்னா 2 கையாலையும் 4 முறை போடுறதுக்கு சொல்றது, அந்த கால அளவு. இதுல நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம், ஒரு 2.25 கிலோ, 2 கிலோவும் 250 கிராம். அதை கூட்டி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. இந்த அளவு நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கணும் என்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவாக இருக்குது. இது ஒரு ஆளை அனுப்பி மக்காட வீதியோரங்களில் அழைப்பு விடுத்து சொன்னதாக இருக்குதுன்னு சொன்னால், இது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ளணும். وعن عبد الله ابن ثعلبة أو ثعلبة ابن عبد الله ابن أبي صغير عن أبيه قال قال رسول الله صلى الله عليه وسلم ساء من بر أو قمح عن كل 2 صغير أو كبير حر أو عبد ذكر أو أنثى. صلى الله عليه وسلم சொன்னாங்க, ஒரு சா அளவு அப்படின்னா 4 முறை 2 கையால போடுற அளவு தோல் நீக்கப்படாத கோதுமை அல்லது கோதுமை, இந்த 2ல ஏதாவது ஒன்றை கொடுத்தால் போதுமானது. யார் கொடுக்க வேண்டும்? சிறியவர், பெரியவர், சுதந்திரமானவர், அடிமையாயிருக்கிறவர், ஆண் பெண் எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அமா கனியுக்கும் ஃபயுஸக்கீஹுல்லாஹ் வ அம்மா ஃபகீருக்கும் ஃபயுரத்து அலைஹி அக்ஸர மிம்மா அஅதாஹு ரவாஹு அபூ தாவூத். இதில் கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கிற நேரம் அதில் பணக்காரர்கள் கொடுப்பாங்க. ஜக்காத்துல் ஃபித்ரை பணக்காரர்கள் கொடுத்தா, பணக்காரர்களை பொறுத்த மட்டில் அவ்வாறு கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுடைய அந்த செல்வத்தை வளர்ப்பான், தூய்மைப்படுத்துவான், அபிவிருத்தி அடைய செய்வான் என்று சொன்னாங்க. அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஒரு ஏழை கொடுத்தால் அவர் கொடுத்ததை விட அதிகமாக அல்லாஹு தஆலா அவருக்கு திரும்ப கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் ஹதீஸில் எதை படிக்கிறோம்டா, உணவு தானியமாக உணவாக கொடுக்கப்படணும் என்ற ஒரு கருத்தையும், 2வது யாரெல்லாம் கொடுக்கணும், வீட்டிலே இருக்கிற ஒரு குடும்ப தலைவரின் கீழே இருக்கிற எல்லாருக்குமாக அந்த குடும்ப தலைவர் கொடுத்தாகணும். சில நேரம் அவரை பரிபாலிப்புல வேலைக்காரர்கள் இருந்தாலும் சரி சரி அவரை பரிபாலிப்புல யார் இருந்தாலும் அவங்க அவ்வளோ பேருக்கும் சேர்த்து கொடுக்கணும். இங்கே சுதந்திரமானவர், அடிமை, ஆண், பெண், சிறியவர், பெரியவர்லாம் வாரதால இதில் விதிவிலக்காக எதுவும் இல்லை. அதாவது பிள்ளை பிறந்த அந்த பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டி தேவைன்னு இருக்குது. பிள்ளை பிறக்கும் வரைக்கும் அது கடமையில் பிறந்தா கொடுக்கும். ஆனால் இதில் பணக்காரர்கள் கொடுக்க நிலவிக்கும், அது எல்லாருக்கும் விளங்கி கொள்ள முடியுமாய்க்கும். ஆனால் இங்கே ஏழையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிக்கிற ஏழைக்கும் அதை கொடுக்க வலியுறுத்துறாங்க. சரி, நோன்பு பிடிக்கிற ஒரு ஏழை இருப்பார், அவர் தன்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுக்கலாம். சரி, ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கலாம். அப்போ பணக்காரர் கொடுத்தா அவர செல்வத்தால் அபிவிருத்தி அடைய செய்வான், வளர்ப்பான். அப்போ ஏழை கொடுக்கிற நேரம் கொடுத்ததை விட அதிகமாக எல்லாம் திரும்ப
அவருக்கு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்வார். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்குறோம், பொதுவாக இந்த எல்லார்ட்ட கருத்து இருக்குதுன்னு சொன்னால், கொடுக்கறது அது கொஞ்சம் வசதி படைச்சாளுக்கு கொடுப்பாங்க, மற்றவங்க கொடுக்க தேவையில்லை அப்படின்னு இல்லை. அல்லாஹு தாலா என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு கொடுங்க, அவ்வளோதான். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப கொடுங்க. அள்ளி கொடுக்கணும்னு அல்லாஹ் எல்லாத்தையும் எதிர்பார்க்கல. கிள்ளி கொடுத்தாலும் அல்லாஹுக்கா கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வான். சரி, அப்போ எல்லாருக்கும் அந்த பயிற்சி வரணும். அவங்க வசதி படைத்தாலும் கொடுப்பாங்க என்று இருக்க இயலாது. எனவே அதுதான் நாங்கள் பார்க்குறோம், இந்த இமாம்கள் இந்த பழக்கம் முடிந்தது. இமாம் ஷாஃபி ரஹிமத்துல்லாஹி அலைஹி மாணவர் பருவத்தில், இப்போ மாணவர்களுக்கெல்லாம் நாம் சதக்கா செய்கிற அந்த இதை ஊக்குவிக்கிறதில்ல தானே, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சதக்கா செய்கிற பயிற்சியை கொடுக்குறே இல்லை, அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரு கருத்து நாங்கள் வளர்த்து வச்சுக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் ஊதாரித்தனமாக செலவழிப்பாங்க, பாப்பா மாதிரி நிறைய கொடுப்பாங்க. சரி, ஆனால் அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகுற ஒரு பயிற்சியை பெறணும். எனவே இமாம் ஷாஃபி வகுப்புக்கு போகிறதுக்கு முந்தி தெருவில் யாராவது மிஸ்கின் இருந்தால் ஏதாவது தன் பொக்கெட்டில் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு தான் போவாங்க. அது அவங்களோட பழக்கம். கிளாஸுக்கு போகிறதுக்கு முந்தி சதக்கா செஞ்சுட்டு போகிறது. இமாம் இப்னு தைமியா ஜும்மாவுக்கு வார நேரம் ரொட்டி துண்டு, அந்த அரபு நாட்டில் ரொட்டி தானே அவங்களோட ஏன்னா பிரதான உணவு, ரொட்டி துண்டை கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்து அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. இதை அவதானிச்சவங்க கேட்டுக்கிறாங்க, நீங்கள் ஏன் வளமே அப்படி செய்கிறீங்கன்னு. இப்போ நம்மட ஊர்லேயும் அப்படி செய்கிறாங்க தானே, ஜும்மா முடிஞ்சு யாராவது பள்ளிவாசல் பக்கத்துல இருந்தால் சோத்து பார்சல் கொடுக்குற பழக்கம், இது நல்ல பழக்கம். சரி, அதை நாம் ஊக்குவிக்கணும். அப்போ இமாம் சொன்னாங்களாம், ஒரு குரான் வசனம், அந்த வசனம் அந்த சட்டம் மாற்றப்பட்டுட்டு, அது என்ன வசனம்டா, மூமின்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லங்களோட நீங்கள் ரகசியமாக கலந்துரையாட சென்றால் சதக்கா செய்துவிட்டு கலந்துரையாடுங்கள். இந்த வசனம் இருக்குது, கதுசமி அல்லாஹு கவுலல்லத்தி என்ற சூறாவில் இருக்குது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட பேசுறதுக்கு முந்தி சதக்கா செய்யணும். ஏன் இந்த சட்டத்தை போட்டாண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வகை தொகையாக சஹாபாக்கள் கேள்வி கேட்க தொடங்கினாங்க. காலம் நேரம் பார்க்காது சந்தர்ப்பங்களை விளங்கி கொள்ளாம கேள்வி கேட்க தொடங்கினாங்க. அது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சிரமமா இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு நாட்டினுடைய தலைவர், அவருக்கு எத்தனையோ பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்கும். எனவே அவரோட நீங்க கண்ணியமா மரியாதையா நடந்து கொள்ளும் என்ற வகையில அதை கொண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு தான் இதை போட்டான் சதக்காவை. பிறகு அது சஹாபாக்களுக்கு சிரமமா அமைஞ்சதால அந்த சட்டத்தை மாத்திட்டான். ஏன்னா போற நேரம் எல்லாம் சதக்கா செய்யலுமா, சஹாபாக்களுக்கு கஷ்டமே, எல்லாரும் வசதி படிச்ச ஆட்கையில மாத்தினான். அப்ப இந்த வசனத்தை இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போற நேரம் அல்லாஹு தாலா சதக்கா செய்யுமாறு சொல்றானா இருந்தா, நான் ஜும்மாக்கு வாரேன் அல்லாஹ்வை சந்திக்க, ஜும்மாக்கு வாரேன் என்னத்துக்கு, அல்லாஹ்வை சந்திக்க வாரேன். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முந்தி சதக்கா செய்யறது அதை விட அருகதையானதுன்னு சொன்னாங்க. ஆகவே இது இந்த உங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமாயிக்க, என்னடாப்பா ஒரு ஏழைகள் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட இந்த பழக்கம் வரணும். சரி, நடுத்தர வர்க்கம் உள்ள ஆள் கேட்பாங்க, இனி ஒன்றுமே வசதியே இல்லைன்னா அதெல்லாம் மன்னிக்க போதுமானவன். ஆனால் நம்மகிட்ட கொஞ்சம் ஒரு சுண்டு அரிசி இருந்தால் கூட அதை இன்னொரு ஆளுக்கு ஒன்று கொடுத்தா அது பயிற்சியில் வரும். ஒரு 100 ரூபா சல்லி இருக்குது, அந்த 100 ரூபாவை சதக்கத்துல் ஃபித்ரா கொடுக்குறேன்
கொடுத்தா அது அல்லாஹ்வுத்தாலா நன்மையை தர போதுமானது. எனவே தான் இந்த ஏழையும் சேர்த்து கொண்டாங்க இதுல. ஆக பணக்காரர்களை சதக்கா செய்யறது ஓகே, அது சரி, அவங்களோட சொத்தை அல்லாஹ் வளர்ப்பான். ஆனா ஏழைகளை பற்றி சொல்ற நேரம் அவங்க கொடுத்ததை விட அதிகமாக அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸோட நாங்கள் நீண்ட நாள் பார்த்து வந்த அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் என்ற தலைப்பு முடிவடைது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் யார் இந்த சதக்காவை பெற்றுக்கொள்வது ஹலாலாகாது, ஹராம் என்ற தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். இதில் கடைசியாக ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் சொல்கிற நேரம் உண்மையிலேயே நான் சென்ற கிழமையும் அதுக்கு முந்தின விளங்கப்படுத்தினேன். இங்கே 2 காரணங்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத்துல் ஃபித்ர் ஏன் கடமையாக்கப்படும் 2 காரணம். ஒன்று, நோன்பாளிகளை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துதல். 2வது, ஏழைகளுக்கு உணவாக அமையும். அப்ப அந்த வகையில ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல அந்த கால உணவு வகைகளை சொன்னாங்க. அது விளக்கம் இல்லை, அதை தான் கொடுக்கணும்னு அதுக்கான விளக்கத்தெல்லாம் சொல்லிக்கிறேன். உண்மையிலே ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்களோட சூழல்ல பணப்புழக்கம் குறைவு. அவங்க வாழ்ந்த காலத்துல பணம் பரிமாற்றம் குறைவு. பண்டங்களை தான் பரிமாறிக்கொண்டாங்க. சரி, பண்டங்களை பரிமாறினதால தான் ஹதீஸ்ல இந்த உணவு பண்டங்களை பற்றி வந்திக்குது. பணப்பரிமாற்றம் அதிகமா நடந்திருந்தா ரசூலுல்லாஹ் பணத்தை பற்றியும் சொல்லிப்பாங்க. அப்படித்தான் அறிஞர்கள் சொல்றாங்க. எனவே இந்த கால சூழ்நிலையிலே நான் சென்ற வாரமும் சொன்னதை போல ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க தகுதியான ஆட்கள அந்த லிஸ்ட் தயாரிக்கப்பட்டு பெருநா அண்டைக்கு அவங்களுக்கு பணம் தேவையா பண்டம் தேவையான முடிவுக்கு வரணும். சரி, எதை முற்படுத்தினா அவங்களோட தேவை நிறைவேறும். சரி, ஒரே எல்லாரும் கொண்டு போய் அரிசியை கொடுத்துண்டா அந்த அரிசி அங்கே இருக்கும், அவங்களுக்கு வேற தேவை இருக்கும். பெருநாண்டு சொன்னா எத்தனை தேவைக்கு ஒரு மனுஷன். நாங்க வித்தியாசமா நாம யோசிக்கவும் விடாது. ரசூலுல்லாஹ் காலத்துல சூழல் வேற, வாழ்க்கை முறை வேற, லைஃப் ஸ்டைல் வேற, அவனோட வாழ்க்கை சாதனம் வேற. நாங்க வாழ்றது வேற நாட்டில், எங்கட லைஃப் ஸ்டைல் வேற. அவங்க ஒட்டகப்பாளையம் குடிச்சிட்டு ஈச்சம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எங்கட அப்படி இல்லை. ஒரு பெருநாள் கொண்டாடுன்னு சொன்னா அந்த ஒரு நாள் முழுக்க என்ன தேவை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த தேவைகள் நிறைவேற அளவுக்கு நாங்க ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தாங்க. 2 கிலோ அரிசி 5 பேருக்கு பெருக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா அப்ப அவர் மற்ற தேவைகள்லாம் என்ன? சாப்பாடு, மரக்கறி தேவை, அவர் கறியாக்கணும், ஒரு பலகாரத்தை அன்றைக்காவது ஒரு பலகாரத்தை வாய்க்கு ருசியா சாப்பிடணும், அவரோட உறவினர்களை பார்க்க போறது, இப்படி எத்தனை விஷயமே இது. ஆகவே இதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வழி என்னன்னு சொன்னா, நாங்க தனித்தனியா கொடுக்குறது அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. அதை விட அந்த மஹல்லா இருக்கிற பள்ளிவாசல்கள் தான் இதை ஒழுங்குபடுத்தி அங்கே இருக்கிற ஏழை மக்களோட லிஸ்ட்டை எடுத்து அவங்க என்னென்ன வருமானத்தை பெற்றுக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் சரியா விளங்கி அப்படி அவங்களோட தேவைகள் நிறைவேற அளவுக்கு கொண்டு போய் கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா அன்றைக்கு பெருநாள் கொண்டாடுவாங்க. இதில் நோக்கம் என்ன? பண்டமோ பணமோ ஏழைகளை தண்ணீரை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். ஈதுல் ஃபித்ர் அன்றைக்கு அந்த விஷயம்தான் இங்கே மிக முக்கியமானது. சில அறிஞர்கள் சொல்றாங்க, பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற அறிஞர்களே ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள அந்த உணவு வகைகளுக்கு அப்பாலும் கொடுக்கலாம்னு சொல்றாங்க தானே. அதுல அவங்க இணக்கப்பாட்டுக்கு வரையிலும்டா ஏன் பணத்தை கொடுக்கிற விஷயத்துல இணக்கப்பாட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்ற அறிஞர்களும் இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லை. உதாரணமா இபாதத்துல விஷயத்துல கையடிக்க இயலாது, மாத்த இயலாது. மக்களோட வசதிக்கு இபாதத்தை மாத்த இயலாது. உதாரணமா 4 ரக்காத் தொழுகை இஷாவுக்கு மக்களுக்கு கஷ்டமாகி 2ஆ மாத்த இயலுமா? அது செய்யலாது, அது செய்யலாது. இது மனிதர்களுடைய நலன் சார்ந்த விஷயம், உலக விவகாரம்.
உதாரணமா இதே விஷயத்தை தான் நாம அக்கீக்கா விஷயத்திலும் கஷ்டப்படுறோம். பிள்ளைக்கு அக்கீக்கா கொடுக்கறதுக்கு ஹதீஸ்ல வார ஆடு போன்ற ஒன்றை தேடுறோம். ஏன்னா சஹாபாக்கள காலம் அரபு நாட்டில் இன்றைக்கும் தான் அங்கே ஆடு தாராளமாக இருக்குது. அந்த ஹதீஸ்லேயே வார வயசு அளவு இங்கே தேடினா கஷ்டம். அதில் கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி தாராங்க. சரி, மார்க்கத்தில் அனுமதி தாராங்க. எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்கிறாங்கண்டா, உலுகியா நீங்கள் ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்குறீங்க தானே, அதே போல் அக்கீக்காவும் கொடுக்கலாம்னு சொல்கிற அறிஞர்களும் மீக்கிறாங்க. ஆனால் நான் ரசூல்லா ஆட்டை முற்படுத்தினாங்க என்ற வகையில், ரசூல்லாட சுண்ணாத்தவ ஹயாத்தாக்குன்ற வகையில் நமக்கு கொஞ்சம் ஆட்டை கொடுத்தா நல்ல முடி படுவது, அது நல்லம். ஆனால் இல்லாத நாம் என்ன செய்ய, அதை நாம் ஒரு விருக்கமான இபாதத்தை நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. சரியா? அது மனுஷனுடைய உலக விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. இப்படி சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நெகிழ்ச்சித்தன்மையோடு நடக்கிற பகுதி சரியத்தில் இருக்குது. இறுக்கமாக நடக்க தேவையில்லை அதில். ஆகவே இதே மாதிரி தான் ஜக்காத்துல் ஃபித்ர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்கள் புதிய தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.